யாக்கோபு சொல்கிறாரு, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும்னு சொல்லி தான் நான் அதெல்லாம் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஏசா சொல்கிறாரு, இல்லை, தேவன் என்னை நல்லா ஆசீர்வதித்து வச்சுருக்கிறாரு, என்கிட்டயே நிறைய இருக்குது, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே யாக்கோபு சொல்கிறாரு, இத்தனை நாள் பகையை மறந்து என்கிட்ட எவ்வளோ நீங்கள் இப்போ பாசமாக பழகுறீங்க, எனக்கு உங்கள் முகத்தை பார்த்ததே தேவனுடைய முகத்தையே பார்த்தது போல் இருக்குன்னு ஐஸ் பார் இல்லை. இந்த ஒரு வார்த்தையை சொன்னோன்னா அவருக்கு சுவிட்சர்லாந்துலே இருந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உடனே ஏசா வந்து சரின்னு சொல்லி அந்த கிஃப்டெல்லாம் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து வா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போவோம் அப்படின்னு சொல்லும் போது யாக்கோபு சொல்கிறாரு, இல்லை, பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க, ஆடு மாடெல்லாம் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்தால் நிறைய இது இறந்துரும், அதனால் நீங்கள் முன்னாடி போங்க அண்ணா, நான் பிள்ளைங்க ஆடு மாடெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் மெதுவாக நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு ஏசாவும் கிளம்பி போயிடுறாரு. அப்போது இவர் வந்துட்டு யாக்கோபு சுக்கோத்து அப்படிங்கிற இடத்துல டென்ட் அடித்து இருக்கிறாரு. இங்கே இருக்கிற ஏமோர் அப்படிங்கிறவருக்கு 100 வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு லேண்டாக வாங்கி அங்கேயே ஒரு பலிபீடத்தை கட்டி ஏல் எலோகே இஸ்ரவேல் அப்படின்னு பேர் வைக்கிறாரு.